ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியா அப்படி எட்டி பாக்குறாரு. என்ன ஓ மக்கள் தானே, உன்னைய தானே பார்க்க வந்திருக்காங்க, நில்ல மேல நில்ல ஒரு 4 மணி நேரம் என்ன போயிடும், என்ன போயிடும். சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல, அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா? விஜய் செய்த தவறு நான் சுட்டி காட்டணும் கண்டிப்பா. விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரவே இல்லை. இது முதல் தவறு விஜய் செய்தது. ஏன் வரல? உங்களை பார்க்க காலையில 9 மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல, சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல, அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா? நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே தனி பிளைட்ல தான் வரீங்க, அதுவும் 11 மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. தப்பு அது. இப்ப பாருங்க 7 மணிக்கு நம்ம வருவோம்னா 7 மணிக்கு வந்து நிற்கும், அதான் தேமுதிக. நீங்க 3 மணிக்கு சொல்லுங்க, 3 மணிக்கு முதல் ஆள நம்ம வந்து நிற்போம் இல்லையா? கேப்டன் வந்து 155 படம் நடிச்சிருக்க, மேக்கப் போட்டு வித் காஸ்டியூமோட 9 மணிக்கு லொகேஷன்ல இருக்கணும்னா முதல் ஆள் ஹீரோவா கேப்டன் தான் நிற்பார். முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் அப்படிதான், தலைவர் விருதுகிரி வரைக்கும் அப்படிதான், சகாப்தம் வரைக்கும் கூட அப்படிதான் இருந்தார். கடமை உணர்வு, நம்மளுக்காக ஒரு ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் சினிமா எல்லாரும் வெயிட் பண்றாங்கன்ற உணர்வு. 5 நிமிஷம் லேட் ஆனா முந்திலன் பண்ணுவார் வீட்டுல எல்லாரையும். அது கேப்டன். அவரை பார்த்து 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 எல்லாம் நம்ம இன்னைக்கு தலைவர்ல இருந்து தொண்டர் வரைக்கும் உருவாய். அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய். அதனால விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார், அது எங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றல எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு, ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். ஆனா இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்காரு, இப்பதான் முதல்ல வெளியே வர்றாரு அவரு. இது வரைக்கும் அவரை மக்களும் பார்க்கல, அவரும் மக்களை பார்க்கல. சோ லேட்டா வந்தது முதல் தவறு. என் கூட வந்திருக்காங்க இன்னைக்கு 10 பேர் 20 பேர், அவங்க தான் நமக்கு பாதுகாப்பு. நீங்க எதுக்கு அரசாங்க காவல்துறையை நம்பி ஏன் போறீங்க விஜய்? ஏன் இன்னைக்கு வந்து மேல நிக்கிறீங்களே 4 பவுன்சர் உங்களை சுத்தி நிப்பாட்டுறீங்களா உங்க பாதுகாப்புக்கு? உங்களை நம்பி வந்த லட்சக்கணக்கான பெண்கள் ஆண்களுக்கு என்ன பாதுகாப்புக்கு விஜய் கொடுத்தீங்க? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இன்னைக்கு ஒரு 10,000 பேர் இன்னைக்கு யூனிஃபார்ம் போட்டு நிக்க வைக்க வேண்டாமா? கயிறு கட்டி வந்து ஒழுங்குபடுத்த வேண்டாமா? இதோ நம்ம கேப்டன் ரதம் வருது பாருங்க, வண்டி மேல எவ்வளவு பெரிய கயிறுகள் ரெடியா இருக்கு. கூட்டத்தை கட்டுப்படுத்த எல்லா இடத்துலயும் நாம தயாரா இருப்போம். யாரையும் அரசாங்கத்தை நம்பி போறது கிடையாது. எதுக்கு வந்து கரூர்ல லைட் ஆஃப் பண்றீங்க? எதுக்கு ஆஃப் பண்றீங்க? அவ்வளவு ஜனம் இருக்குது, யார் சொல்லி லைட் ஆஃப் பண்ணப்பட்டது? இல்ல இல்ல நாங்க ஆஃப் பண்ணல, ஜெனரேட்டர் ஆஃப் பண்றோம். பொய்யே. நாம பார்த்தோமா ட்ரோன் ஷாட், அந்த இடம் தவிர சுத்தி முழுசும் இருட்டு, மொத்த கரண்ட் ஆஃப் பண்ணதுனாலதான் அந்த கூட்ட நெரிசல் உருவாச்சு. யார் எங்க போறோம் வரோம் தெரியாம அன்னைக்கு போய் விழுந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களை நம்பி வர்றாங்களே தொண்டர்கள், விஜய் தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு சாப்பாடு அவங்களுக்கு தரணுமா இல்லையா? என்ன கொடுத்தீங்க? ஒண்ணும் இல்ல. இப்படி பண்ணா எப்படி? அதனாலதான் அவ்வளவு மயக்கம், அவ்வளவு பாதிப்பு. இது விஜய் பண்ண 3வது தப்பு. உன்னை நம்பி வந்தாங்கள, கொடு சாப்பாடு, கொடு தண்ணி, கொடு பாதுகாப்பு, கொடு. 4வது அவர் செய்த தவறு, பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு, ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி அது வழியா அப்படி எட்டி பாக்குறாரு. என்ன ஓ மக்கள் தானே, உன்னைய தானே பார்க்க வந்திருக்காங்க, நில்ல மேல நில்ல ஒரு 4 மணி நேரம் என்ன போயிடும், என்ன போயிடும். என்ன பார்க்க 9 மணில இருந்து நிக்கிறாங்கல்ல ஜனம், ஒரு வாங்கல அங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நின்னுகிட்டு வாங்கல, மக்களை பார்த்து கையாற்றி கும்பிட்டுக்கிட்டே வாமே. உள்ள பூந்துங்கன்னா அந்த நேரத்துல வெளியே வந்தா உங்களை பாக்குறன்ற எல்லாம் மேல வந்து விழுகுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், விஜயை நம்பி வந்தவங்க எல்லா பெண்கள் குழந்தை குட்டி எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயம் விஜய் நீ வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு, இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு. போ, என்ன பண்ண போறாங்க? பண்ணட்டுமே, கைது பண்ணட்டும். நம்ம நாட்டில் கைது பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம், சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம். எத்தனையோ விபத்து நடந்துருச்சு, உன்னை அறியாம ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லுங்க.